நோ மேஸ்திரிண்ணா நானா ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிற. ஒழுங்காக வேலை கொடுண்ணா. நான் ஒழுங்காக வேலைக்கு வரேண்ணா. 9 மணிக்கெலாம் இனிமேல் கரெக்டாக வேலைக்கு வந்துடுறேண்ணா. எந்த ஃபோனும் பேச மாட்டேண்ணா. ஃபோனே தொட மாட்டேண்ணா. செத்தண்ணா செருப்பை கடிச்சா மாதிரி வேலை செய்கிறேண்ணா. ஏன்னா மறந்துட்டேன் தம்பி, எப்படிலாம் உழைச்சி கொடுத்தேன் உனக்கு. ஏன்னா நல்ல நல்ல சித்தாலாம் இட்டுட்டு போயிட்டு வெறும் வயசானவங்களா பார்த்து என்கிட்ட தள்ளி விடுவேண்ணா. நான் அனுசரித்து வேலை செய்வேண்ணா. 300 மூட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டு வீட்டுக்காரங்கள்ட்ட 350 ரூபான்னு 50 ரூபா கூட வாங்கிப்பேன். நான் வாயை ஏதாவது திறந்துருப்பானா? கம்முன்னு வீட்டுக்காரங்க நம்பரை வாங்கி ஃபோனு பேசுவேன். நைட்டு ஃபுல்லாக பேசுவேன். நீ தூக்கு கொண்டு எடுத்துருவா, வீட்டில் மட்டப்பல் எடுத்துருவான்னு என்னை போய் அனுப்பி விடுவேன். நான் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் உன் பொண்டாட்டிகிட்ட இது வரைக்கும் சொல்லியிருப்பானா? ஏன்னா தம்பியை மறந்துவிட்டேன். ஏன்னா நீ மினிஸ்டர் மாரி கால் மேலே காலை போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு வெள்ளை சட்டையை கைட்டாமல் வேலை வாங்குவேன். ஒரு கலவை மேலே போட்டால் போதும், நான் எடுத்துகிட்டு வர துண்டையும் பிடிங்கி நீ கட்டிப்பேண்ணா. நாங்கள் போனால் கலவை குருவி கூடு மாரி இருப்பேன். சாயந்தரம் வேலை செஞ்சு போகும்போது வெள்ளேருன்னு போவேன். நீ அப்படியே மினிஸ்டர் மாதிரி அந்த வெள்ளை சட்டையை கைட்டாமல் என் காசு நீ 100 ரூபா தின்னுட்டு போவேலண்ணா. இப்போ பரவாயில்லண்ணா, 200 ரூபா கூட தின்னுண்ணா. பொங்கல்லேருந்து வேலை இல்லாமல் தம்பி சிஎம்ச்சு கிடக்குறேண்ணா. பார்த்து வேலை கொடுண்ணா. சத்தியமாக இனிமேல் நான் யார்ட்டையும் எந்த உன்னை பற்றி வாயே திறக்க மாட்டேண்ணா. பார்த்து வேலை கொடுண்ணா.